சுக்கிரனோட இருந்து பெற்று இருந்தால் தனலட்சுமி பேங்க், லட்சுமி பிளஸ் பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல சுக்கிரன் செவ்வாய் ரிஷப ராசியிலோ விருச்சிக ராசிக்கோ சம்பந்தப்பட்டு அங்க 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோடக் மகேந்திரா பேங்கும், அதே இடத்துல ராகுடைய பார்வை ராகுடைய சேர்க்கை இருந்ததுன்னா ஆந்திரா பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போ செவ்வாய் புதன் இணைப்புன்னு பாத்தீங்கன்னா கனரா பேங்க்னு சொல்லலாம். கனரக வாகனத்துக்கு பேங்க்ல நம்ம லோன் போட்டு எடுப்போம்னு சொல்லலாம். அப்போ மீண்டும் பாத்தீங்கன்னா HDFC பேங்க், IDBC பேங்க் வந்து செவ்வாய் புதன் இணைப்பு வரும். அதே இடத்துல சனி பலமா இருந்து செவ்வாய் புதன் பார்வை பெற்றால் ICICI பேங்க் வரும். அதே நேரத்துல புதன் சனி சந்திரன் 3, 7, 8ஆம் அதிபதிகளுடன் தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 10ஆம் அதிபதியுடன் 3ஆம் அதிபதி தொடர்பும் இந்த இணைவு பார்வை பலமும் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளுடைய கணக்கு வழக்குகள் வரும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளின் கணக்கு வழக்கு. அப்ப அதே போல 3, 7, 8, 9, 10 இந்த அதிபதிகள் கிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் வரும். அப்போ இதே இடத்துல பெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி குரு சேர்க்கை பார்வை, சந்திரன் செவ்வாய் பார்வை சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு